உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேஸ் ஒயிட்டனிங் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட பெனிஃபிட் என்ன, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த பவுடர் யூஸ் பண்ணால் ஃபேஸ் கருக்குமா, ஸோ க்ரீம் போட்டுட்டு பவுடர் போடலாமா, வெளியில் போகலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த பவுடர் வந்துட்டு 100% நேச்சுரலாக, இதில் வந்து என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரமே மேக்கிங் வீடியோ போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுடருடைய இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இது வந்துட்டு எப்படி இருக்கும், என்ன ஏதுன்றதை ஃபஸ்ட் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். டைம் கிடைக்கும் போதும் கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ போடுறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வழக்கம் போல் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இந்த குறளுக்கான அர்த்தம் தான் நீங்கள் சொல்லணும். இந்த குறளுடைய அர்த்தம் நீங்கள் டைப் பண்ணும் போதும் நீங்கள் உணர்ந்து அதை டைப் பண்ணணும். நமக்கும் சரி, இந்த கமெண்ட்டை பார்க்க வரவங்களுக்கும் சரி, இந்த அர்த்தம் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாக இருக்கணும். அவங்களுடைய லைஃப்பில் அவங்க ஹாப்பினஸ் அதிகமாக, அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த குறள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வரைக்கும் 1-2 தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சிருந்தாலும் அதை அவங்கள திருத்திக்கிட்டு லைஃப்பில் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு முக்கியமான குறள் தான் இது. இதோட அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கக்கூடிய சந்தோஷம், நான் குழந்தை பருவத்தை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ வந்து அந்த சந்தோஷமே இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தோம், அவ்வளோ ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருந்தோம், பட் ஏன் தான் வளர்ந்தனோன்னு இருக்குது, மனசில் சந்தோஷமே இல்லை, அமைதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த குறள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ இதோட அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதனால் கூட மேபி நம்மளோட சந்தோஷம் குறையறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்துட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பவுடர் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஒயிட்டனிங் பவுடர். நம்ம தினமும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ்க்கு ஒரு பவுடர் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு நம்ம இந்தியன் பீப்புளுக்கு அது ஒரு பழக்கமாகிடுச்சு. குளிச்சிட்டுக்கு அப்புறம் ஒரு பவுடர் போட்டால் தான் ஃப்ரெஷ் லுக் இருக்கும், அந்த நறுமணம் வந்துட்டு மைண்ட் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பவுடருக்கு நம்ம அடிமையாயிட்டோம். ஆனால் அந்த பவுடரே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தா ஸ்கின் ரொம்ப கருத்து போயிடும். ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல், நிறைய டால்கம்லாம் அவங்க ஆட் பண்ணுறதுனால ஸோ ஃபேஸ் வந்துட்டு கருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு அதுவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணி ஒரு பவுடர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும் போதும் அந்த கருக்கிற ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது, யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்லேயே, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பவுடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இந்த ஃபேஸ் பவுடர் ரெடி பண்ணது. நீங்கள் இவ்வளோ நாள் கேட்கும் போதும் இவ்வளோ டிலே பண்ணதுக்கு காரணம் இதுதான். என்ன சேர்க்கலாம், நார்மல் பவுடர் மாதிரி இல்லாமல் இதில் நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லைங்களா, எல்லாத்துலேயுமே ஒரு ஃபேர்னஸ்க்கான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் பவுடர்லேயும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஆட் பண்ணணும், ஒரு பவுடராகவும் இருக்கணும், சேம் டைம் ஒரு ஃபேர்னஸும் அவங்களுக்கு கொடுக்கணும்காக ஸோ வெயிட் பண்ணி நிறைய ஒரு வேலைகள் செஞ்சு நிறைய டெஸ்டிங் போய் அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் பண்ணது தான் இந்த பிரைட் ஸ்கின் டோன் பவுடர். இது வந்துட்டு 100% நேச்சுரல். இதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நாங்கள் இந்த லேபிள்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணணும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவுடரில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் நாங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்கின் டோனை நல்லா ஒரு ஃபேர் டோனாக சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடான கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்ன் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு நிறைய வீடியோ நான் ஒரு ஃபேஸ் பேக்காக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டிங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்னிங் கொடுக்கும், ஸ்கின் டைட்னிங் பண்ணும், இளமையாக வச்சுருக்கும், ஃபேஸ் வந்துட்டு ஒரு சுருக்கங்கள் இல்லாமல் ரொம்ப பொலிவாக இருக்கும், நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு இன்னும் பியூரிஃபைட் பண்ணி இன்னும் நல்ல நைஸ் பவுடராக ரெடி பண்ணி ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கும். ரெண்டாவது, நேச்சுரல் க்ளே பேஸ் ஆட் பண்ணியிருக்கோம். க்ளே வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்றது நீங்கள் வெளிநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எனி டைமும் அவங்க வந்து அந்த களிமண்ணில் தான் அவங்க எனி டைமும் கிடப்பாங்க அவங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்து நமக்கு கிடைக்கணுன்ட்டு வீக்லி ஒன்ஸ் ஆகுது அந்த களிமண்லேயே சன்லைட்டோடு சேர்த்து அவங்க இருப்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளமே அவங்களுக்கு வருது கிடையாது. ஏன்னா அவங்க அந்த களிமண்ணிலே தான் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்கும். இந்த க்ளேவோட அருமை வந்து நமக்குலாம் தெரியுது கிடையாது. நாங்களே க்ளேயில் சோப்பு, பவுட்ரு இதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதோட பெனிஃபிட், அதோடைய சத்து, அதில் இருக்கக்கூடிய சத்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கிடைக்கணும்னு நாங்களே ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சத்தான நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான க்ளே வந்துட்டு நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த பேஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரோட் பவுடர், அரோட் மாவு நம்ம சொல்லுங்களா, குழந்தைங்களுக்குலாம் வயிறு வலினா நம்ம வந்துட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழில் பார்த்திங்கன்னா அது கூரை கிழங்குன்னு சொல்லுவோம். ஸோ இது கூரை கிழங்கு பார்த்திங்கன்னா இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது.
ஸோ நாட்டு வைத்தியத்தில் ஆயுர்வேதிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு உடம்புல வந்துட்டு ஏதாவது ஒரு ஜீரண கோளாறாக இருக்கட்டும், ஒரு வயிற்றுப்புண்ணாக இருக்கட்டும், வயிற்றுப்போக்கு, இதே மாதிரி நிறைய ஒரு ப்ராப்ளத்துக்கு இந்த கூரைக்கிழங்கை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் அரட்டு மாவு. ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கும் அது நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஸோ ஆரோக்கியமான விஷயம். இன்டேக் என்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கலாமோ, என்ன விஷயம் எடுக்கிறோமோ, அது வந்து எந்த ஒரு ஆரோக்கியமான விஷயம் இன்டேக் எடுக்கிறோமோ அதை தாராளமாக ஸ்கின்னுக்கு மேலே போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கின்னுக்கு மேலே விட ஸ்கின்னுக்கு உள்ளே நம்ம எடுக்கிறதா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஆரோக்கியமானதாக, 100% எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு உணவுப் பொருட்கள் இன்டேக் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இன்டேக் எடுக்கிற விஷயத்த நம்ம கண்ணை மூடிட்டு ஸ்கின்னுக்கு மேலே போட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே எதுவும் ஆகாத போதும் நம்ம ஸ்கின்னுக்கு மேலே எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்டேக்காக எடுக்கக்கூடிய விஷயத்தையே தேடி பார்த்து அந்த இன்டேக்காக எடுக்கிறதுலையும் ஆரோக்கியமான விஷயம் எது, அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல விஷயம் ஸ்கின்னுக்கு மேலே ஒன்று கிடைக்கட்டுமே, அதை சேர்க்கலாம்னு சொல்லி பார்த்து நம்ம ரெடி பண்ணதான் இது. ஸோ அரட்டு மாவு பவுடரும் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, நறுமணத்துக்கு ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸும் நாங்கள் ஆட் பண்ணல, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளவர் பவுடர் நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மல்லிகைப்பூவை காய வச்சு பவுட்ரு எடுத்திருக்கோம். ஸோ லில்லி பூவை காய வச்சு பவுடராக எடுத்து, ஸோ இந்த மாதிரி பூக்களில் இருக்கக்கூடிய நறுமணத்தை தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளவர் பவுடர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்மெல்லுக்காக. ஸோ அதனால் இது வந்து 100% உங்களுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். எந்த ஒரு கெமிக்கலும் இதில் இல்லை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இதில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு கொடுக்காது. இந்த பவுடர் வந்து டால்கம் கேட்டகரியில் வராது உங்களுக்கு. இதில் நாங்கள் வந்து டால்கம் ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டில் ரெடி பண்ணதுனால இது டால்கம் கிடையாது. இது பியூரிஃபையான ஒரு சூப்பரான ஃபேஸ் ஒயிட்டனிங் பவுடர். ஓகே, இந்த பவுடரை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து உமன், மென், பாய்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பேபிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண வேணாம், ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் பேபிக்கு யூஸ் பண்ண வேணான்னா, சம்டைம்ஸ் சில குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மெல் வந்து செட் ஆகாது, இந்த ஃப்ளவர் ஸ்மெல் வந்து செட் ஆகுது. அதுனால வாயை திறந்து சொல்லவும் முடியாது, இது எனக்கு ஒத்துக்குது, இது எனக்கு ஒத்துக்கலன்னு அதுங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதனால தான் மோஸ்ட்லி டாக்டரே 3 இயர்ஸ் வரைக்கும் எந்த பவுடருமே யூஸ் பண்ணாதீங்க, பேபி பவுடர் கூட யூஸ் பண்ணாதீங்கன்னு அவங்க சஜஷன் பண்ணுற காரணம், குழந்தைங்களுக்கு இந்த பவுடரு, அந்த பவுடர் வந்து அந்த நோஸில் அவங்களுக்கு இன்சைட் உள்ளே போனாலுமே அவங்களுக்கு தும்பல் வருது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் சில ப்ராப்ளம் வரும். அது நேச்சுரலாகவே அது சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால தான், ஏன்னா அது உங்களுக்கு சொல்லவும் தெரியாதுங்களா, அதனால குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. 4 வயசு 5 வயசுக்கு மேலேருந்து நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக சொல்கிறோமே தவிர பவுடரில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமான்ட்டுக்காக நாங்கள் சொல்லலை. ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். பேபிக்காக மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 4 வயசு 5 வயசுலேருந்து எல்லாருமே தாராளமாக இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் நீங்கள் எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் ஃபேஸில் இந்த பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். டே க்ரீம் போட்டுட்டும் நீங்கள் இந்த பவுடர் ஃபேஸில் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் வந்துட்டு இந்த பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டுட்டு இந்த பவுடர் போடும்போது உங்களுக்கு ஃபுல் கவரேஜ், ஃபுல் மேக்கப் லுக் உங்களுக்கு இருக்கும். ஃபவுண்டேஷன் லைட்டாக போட்டுட்டு பவுடர் லைட்டாக நீங்கள் ஃபேஸில் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், நீங்கள் ஃபேஸில் என்ன போட்டிருக்குங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி ஒரு பிரைட் அண்ட் க்ளோ லுக்கில் இருக்க, என்ன நீ ஃபேஸில் போட்டிருக்குன்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு செம்ம ஒரு மேக்கப் லுக், சேம் டைம் லைட் டோனில் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட்ட மாதிரி இல்லாமல் ஒரு லைட் மீடியம் டோனில் உங்களுக்கு இருக்கும். சேம் டைம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, சன்ஸ்க்ரீன் போட்டுட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த பவுடர் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் இந்த பவுடரை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இல்லை எதுவுமே வேணாம், நான் வந்துட்டு சீரம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன், நான் இந்த பவுடர் போடலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். சீரம் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சீரம் நல்லா காஞ்சிட்டுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் இந்த பவுடர் போட்டுக்கலாம். பாடி லோஷன் போட்டுட்டு கூட நீங்கள் வந்துட்டு பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இந்த பவுடர் எது கூட வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேஃப், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பிரைட் லுக் இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்கும் ஐலைனரும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது கண்டெய்னருக்காக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு லேபிள் எல்லாம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு 10 or 20 டேஸில் லான்ச் பண்ணிடும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறீங்க. உங்கள் நம்பிக்கைக்கு 1% கூட குறை இல்லாமல் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய கடமையை எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்வோம். நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய விவசாயம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய சந்தோஷம் இப்போ ஏன் நமக்கு இல்லைன்றது உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக பதில் கிடைக்கும். சைனிங் ஆஃப் அமீனா.